வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். சோ இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, SBI PO நோட்டிபிகேஷன் 2025க்கானது வந்திருக்கு. சரிங்களா? சோ அதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணணும். யாராவது வேணாம் நோ அப்படின்னு சொன்னா அது மூஞ்சிலே அடிங்க. இததான் நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். சோ இந்த வீடியோ எதுக்கு மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பிரண்டா நம்ம SBI எழுத போறோம் அப்படின்னா அதற்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும், என்னென்னலாம் பார்க்கணும், எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் மெயினாவே இந்த வீடியோ. சோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ப்ரிப்பரேஷனை மூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா SBI PO பிரிலிம்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் என்னென்ன டாபிக் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃப்ரெஷரா இருந்தா என்னென்ன டாபிக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா SBI PO போன வருஷம் 2024ல என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிருக்காங்க மக்கள், என்ன மாதிரி குட் அட்டெம்ப்ட் கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்னென்ன கொஸ்டின் எவ்வளவு வெயிட்டேஜ்ல வந்திருக்கு, எதுக்கு முக்கியமா வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, சோ குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசனிங்ல என்னென்ன வெயிட்டேஜ் வந்திருக்கு. இத நான் ஓனா சொல்லிக்கிட்டே இருந்தேன், வீடியோ டைம் தான் வேஸ்ட் ஆகும். இத தெரிஞ்சுக்கணும் நீங்க கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின்ஸ்க்கு முக்கியமா, பிரிலிம்ஸ் கூட தத்தபுத்தன் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க. மெயின்ஸ்க்கு முக்கியமா என்ன டிஃபிகல்ட்டி லெவல் இருந்திருக்கு, என்னென்ன குட் அட்டெம்ப்ட்ஸ், எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின், சரியா, அது எவ்வளவு மார்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன டைப் பேஸ் பண்ண பசில்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி கத்து வச்சுக்கணும். இதை தாண்டி நீங்க புதுசா கேட்பாங்க, சர்ப்ரைஸ் பேங்க் இதை தாண்டி புதுசா கேட்பாங்க. ஆனா நீங்க முன்னாடி என்னடா வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ எவ்வளவு வெயிட்டேஜ் அதுல கேட்டிருந்திருக்காங்க, 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் இது. அதே மாதிரி கட் ஆஃப்ஸ் எவ்வளவு இருந்திருக்கு பிலிம்ஸ்ல. மெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் மக்களே, கட் ஆஃப் பிலிம்ஸ்க்கு எவ்வளவு இருந்திருக்கு, மெயின்ஸ்க்கு எவ்வளவு வச்சிருந்திருக்காங்க அவுட் ஆஃப் 250. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரூப் எக்ஸசைஸ், அதாவது ஜிடி சொல்லுவாங்கல்ல, இதுக்கு எவ்வளவு இருக்கு இப்படின்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா SBI மேல ஒரு ஆர்வம் நீங்க அதை அடிச்சு தூக்குறதுக்கு கண்டிப்பா இது ஒரு ஊண்டுகோலா அமையும். இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்படிதான் இருந்திருக்கு, நம்ம இந்த கொஸ்டினா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். கட் ஆஃப் மேட்டரே கிடையாது மக்கள் உண்மையிலே. ஏன்னா கட் ஆஃப் ஒவ்வொரு வருஷமும் அந்த வெயிட்டேஜை பொறுத்து மாறும். ஆனா கொஸ்டின்ஸ் என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு புதுசா உள்ளதையும் நல்லா கத்துக்குவீங்க. சரி, இது வந்தா நம்ம பாத்துக்கலாம் டைப்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல பாத்தீங்கன்னா பசில்லே பாத்தீங்கன்னா 6% வச்சு கார் டிரைவ் பண்ற மாதிரி கிலோமீட்டர் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. ஓ இப்படிலாம் கேட்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான் நான் இதை உங்களுக்கு சொல்றேன். சோ நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கங்க, கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களோட சீனியர்ஸ் SBI POவே சில பேர் சொல்லலாம் வேணாம் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு. தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அவன் உள்ள வேலை பார்த்துட்டு 50,000 வாங்கிட்டு தானே இருக்கான், 1 லட்சம் கிட்ட வாங்கிட்டு தானே இருக்கான். சோ அவங்க பேச்ச கேட்காதீங்க. நீங்க அவன் வேலைக்கு போயிட்டானா இல்ல, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வருஷம் ஒவ்வொரு எக்ஸாமுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே அப்ளை பண்ணி பார்த்தானா நீ அடுத்த எக்ஸாமுக்கு தயாராக. சும்மா மார்க் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தா ரியல் எக்ஸாமோட ஃபியர் வராது. இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இது எவனுக்குமே புரியவே மாட்டேங்குது. எவனுன்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கங்க, எந்த சிவாஜிகளுக்குமே புரிய மாட்டேங்குது. சோ நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ரியல் எக்ஸாமையும் அங்க போய் ஹால் டிக்கெட் எல்லாம் கொடுத்து உட்கார்ந்து எழுதி பார்த்தாலும் அது உண்மையான பிராக்டிஸ். சோ இதை தான் சொல்ல விரும்புறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய வெப்சைட் இருக்கு, சரிங்களா? அந்த வெப்சைட் எல்லாம் போய் கண்டிப்பா பாருங்க, என்னென்ன வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்ல அப்படின்னு பாருங்க. அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் தோணும், நீயா காசு தர, எதுக்கு நாங்க எல்லா டெஸ்ட் எழுதணும், நாங்க எங்களுக்கு பிடிச்ச டெஸ்ட் மட்டும் எழுதிக்கிறோம், கிளர்க்கு மட்டும் எழுதிக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய வெப்சைட்ல ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுல காசை வாங்கிட்டு போய் சும்மா அட்டனாவது பண்ணிப்பாரு. இததான் நான் சொல்றேன். அவ்வளவுதான். சோ உங்களுக்கு SBI POக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். சோ இத பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா SBI POக்கான PDF கோர்ஸ், அந்த மாதிரி நீங்க வீடியோ கோர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக
நம்ம யூடியூப்ல வந்து நம்ம வீடியோ போடுறத பாருங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வரேன்னா லைட்டா ஃப்ளோ மிஸ் ஆகுது, புடிச்சிருவேன் ஃப்ளோவை, சரிங்களா? ஸோ நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து பேங்கிங் அவேர்னஸ் கொண்டு போலாம். பிஓ மெயின்ஸ்க்கு வந்து பேங்கிங் அவேர்னஸ் முக்கியம். இனி போனா டிவி தான்டா, லேப்டாப் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். ஸோ நீங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க, திட்டுவீங்க, நீ இப்படிதான் சொல்ற, அடுத்த வரமாட்டேன்னு. டிவியை ரெடி பண்ணி கேமராலாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் தெரியுமா? சீக்கிரமே வந்துடுவேன். ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். CWJ40 அப்படின்ற கூப்பன் கோடை வந்து நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃபர் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம SBI அப்ளை பண்ணு. அப்ளை பண்ணலன்னா உங்களை பொழப்பேன்.